வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் CBSE போர்ட் புக். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். மேட்ரிசஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் 3.1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸசைஸ் 3.1ல 1 to 4th ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூட்டியா 5, 6 ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். Construct a 3/4 matrix whose elements are given by aij equivalent to 1/2 modulus of minus 3i plus j இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 4th ப்ராப்ளம் அதே பேட்டர்னில் தான், பட் ஆர்டர் நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க 3/4. தட்ஸ் மீன்ஸ் 3 rows and 4 columns பேட்டர்னில் நம்ம பார்க்கணுமோ. இப்போ பார்க்கலாம். ஃபங்க்ஷனு கொஞ்சம் மாடலஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன் 3/4 மேட்ரிக்ஸ்னால் 3 rows and 4 column. அப்போ 3 rows and 4 columns பார்க்கலாமா? அப்போ A11 12 13 14 21 22 23 24 31 32 33 34 இத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் வேல்யூ பார்க்கலாம். A11 11னா ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 1. அப்போ 1/2 மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 3i ப்ளஸ் ஜே. ஐக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா -3 + 1. ஸோ ரெடியூஸ் பண்ணால் -2 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா இது மாடலஸ்ங்கிறப்ப நமக்கு நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். ஸோ -2ஓட வேல்யூவும் 2 தான் நம்ம எடுக்கணும். ஸோ கேன்சல் ஆகிட்டா ஆன்சர் இஸ் 1. சில சமயம் மாடலஸில் கொடுக்குறப்ப கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறதுக்காக கொடுப்பாங்க. நெகட்டிவ் ஆர்டராக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவில் எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் வேல்யூ A12 ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் வேல்யூ. ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 2. அதுக்கேற்றபடி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ -3 × 1 + 2. அப்போ -3 + 2 ரிடியூஸ் பண்ணிங்கன்னா -1. மாடலஸ் விட்டு எடுத்திங்கன்னா 1. அப்போ 1/2 × 1 1/2. A13 -3 × 1 + 3. அப்போ இது -3 + 3 ஆன்சர் இஸ் 0. அடுத்து A14 ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்துருக்கலாம்? -3 × 1 + 4. அப்போ -3 + 4ங்கிறப்ப +4ங்கிறப்ப 1 தான் வரும். ஸோ மாடலஸை விட்டு எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ 1/2. அடுத்து A21 1/2 -3 2 + 1ங்கிறப்ப -6 + 1. அவர் ஆன்சர் இஸ் -5 5/2. அடுத்து A22 -3 2 + 2ங்கிறப்ப -6 + 2. இப்போ -6 + 2ங்கிறப்ப -4. அப்போ 4/2ங்கிறப்ப 2. அடுத்து A23 ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 3. இப்போ -3 × 2 + 3. இப்போ 1/2 -6 + 3. இப்போ ஆன்சர் இஸ் 1/2 ஆஃப் -3னா 3/2. A24 என்ன வந்துருக்கலாம்? 1/2 -3 2 + 4. அப்போ 1/2 -6 + 4. இதை ரெடியூஸ் பண்ணால் -2 மைனஸ் மாடலஸை விட்டு எடுத்திங்கன்னா 2. அப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரு ஆன்சர் இஸ் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் நிதானமாக எழுதுங்க. ஒரு இடம் தப்புனாலும் நமக்கு மேட்ரிக்ஸ் தப்பு தான். மேட்ரிக்ஸ் தப்புனா நமக்கு மார்க் அலாட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷனாக தான் நமக்கு கொஷின் பேப்பரில் கொடுப்பாங்க. பட் இந்த மைனஸ் ஆகட்டும் இல்லை இந்த ப்ராக்கெட் ஆகட்டும் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரலாம். ஸோ திருப்பி நீங்கள் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து A31 பார்க்கலாம். A31 that means 1/2 of -3 3 + 1. அப்போ -9 + 1. -9 + 1னா -8. -8 மாடலஸ் விட்டு எடுத்திங்கன்னா 8. அப்போ 8/2 = 4. A32 அப்போ -3 × 3ங்கிறப்ப -9 + 2. இப்போ -7 மாடலஸ் விட்டு எடுத்திங்கன்னா 7 7/2. A33 -3 × 3 + 3. அப்போ -9 + 3 -6 6/2 3. லாஸ்ட் வேல்யூ A34. ஸோ 34ங்கிறப்ப ஐயோட வேல்யூ 3, ஜேயோட வேல்யூ 4. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? -3 × 3 + 4. அப்போ 1/2 -9 + 4. ஸோ ஒரு ஆன்சர் இஸ் 5/2. The matrix is 1 1/2 0 1/2 5/2 2 3/2 1 4 7/2 3 5/2. இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கிற மேட்ரிக்ஸ். சப்டிவிஷன் 2 இப்போ பார்க்கலாம். Aij = 2i - j. நமக்கு ஃபங்க்ஷன் தான் மாறுமே தவிர கான்செப்ட் அதே மெத்தடில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எல்லா ப்ராப்ளத்தையுமே 3/4 ஆர்டரில் கேட்டிருக்காங்கிறப்ப 3 rows and 4 columns ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்காங்க. நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிற ஃபார்ம் மட்டும் Aij = 2i - j. அதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ தனித்தனியாக இந்த A11 2 3 4 வரை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். A11 ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 1. ஸோ 2 × 1 - 1 2 - 1 1.
A12 2 into 1 minus 2 2 minus 2 0 A13 2 into 1 minus 3 அப்போ 2 minus 3 minus 1 A14 2 into 1 minus 4 2 minus 4 னா minus 2 அடுத்து A21 2 into 2 minus 1 அப்போ 2 2s are 4 minus 1 3 2 2ங்கிறப்ப 2 into 2 minus 2 4 minus 2 2 A23 2 into 2 minus 3 4 minus 3 1 A24 2 into 2 minus 4 அப்போ 4 minus 4 answer is 0 அடுத்து A31 ஐயோட வேல்யூ 3 ஜேவோட வேல்யூ 1 அப்போ 2 3 minus 1 6 minus 1 5 3 2ங்கிறப்ப 2 into 3 minus 2 6 minus 2 4 A33 அப்படிங்கிறப்ப 2 into 3 minus 3 6 minus 3 3 A34 2 into 3 minus 4 6 minus 4 2 ஸோ செப்பரேட்டாக கொஞ்சம் நிதானமாக லைன் பை லைன் அழகாக எழுதியாச்சு ஒர்க் அவுட் பண்ணியாச்சு எல்லாத்தையும் மேட்ரிக்ஸ் ஆர்டரில் எழுதிடலாம் த மேட்ரிக்ஸ் இஸ் A equivalent to 1 0 minus 1 minus 2 3 2 1 0 5 4 3 2 this is our required matrix of order 3 by 4 under the condition Aij equivalent to 2i minus j. சிக்ஸ்த்து ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் கொடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. இப்போ மேட்ரிக்ஸில் ஒரு வேல்யூ மிஸ் ஆனால் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x, y and z. The matrix are given 4 3 x 5 y z 1 5 இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதில் x y z வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். The two matrices are equal. Their corresponding elements must be equal. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேட்ரிக்ஸோட ஆர்டர் பாருங்கள், ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ரோ 2 காலம் 2 by 2 தான். இங்கேயும் 2 rows and 2 காலம் ஈக்குவலாக இருந்ததுன்னா எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குங்கிறது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கேற்றபடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய்யோட வேல்யூக்கு இங்கே இருக்கிற வேல்யூ 4, இங்கே ஜெட்டுக்கு 3, எக்ஸுக்கு இங்கே ரெலவெண்ட்டாக இருக்கிறது 1 அண்ட் லாஸ்ட் வேல்யூ 5 ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம கம்பேர் பண்ணி ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x plus y 2 5 plus z x y equal to 6 2 5 8னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா here the matrices are equal. ஸோ இதுலேயும் பாருங்கள் 2 rows and 2 columns, இங்கேயும் 2 rows and 2 columns ஈக்குவலாக இருக்குது. their corresponding elements must be equal. கண்டிப்பாக எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். என்னென்னது x plus y equal to 6, இங்கே 2 ஈக்குவலண்ட்டாக இருக்குது, விட்டுறலாம். 5 plus z equal to 5, இப்போ z equal to 5. அடுத்து லாஸ்ட்டு xy equivalent to 8, அதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 plus z equivalent to 5னா zோட வேல்யூ நம்ம டேரெக்டாக பார்த்துடலாம், முடிஞ்சது. 0 வருது. அண்ட் ஈக்குவேஷன் 1 and 3ல பாருங்கள் x plus y equivalent to 6 xy equivalent to 8 ரெண்டு ஈக்குவேஷனாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா ஒன்று இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஈக்குவேஷனாக எடுத்து திருப்பி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஸோ xy equivalent to 8, இதில் எக்ஸோட வேல்யூ என்ன வந்துருக்கலாம் 8 by y எடுத்துக்கலாமா. இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ 8 by y plus y equivalent to 6. இந்த வேல்யூவை ரெடியூஸ் பண்ணுங்கள். இதை ஈக்குவேஷன் 1ல் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் 8 by y plus y equivalent to 6. இதுக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால் என்ன வந்திருக்கலாம் 8 plus y square by y equivalent to 6. இதை இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 8 plus y square equal to 6y. இந்த சைடு வந்தால் y square minus 6y plus 8 equivalent to 0. y square இதை ஆட் பண்ணால் இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஒன்று ஃபார்முலா வைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லை ஃபேக்டரைசேஷனில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளான டேர்ம்ஸுங்கிறதுனால ஃபேக்டரைசேஷன்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணால் -6 மல்டிப்ளை பண்ணால் 8. That's values are -4 and -2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். -6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8. அப்போ y square minus 2y minus 4y plus 8 equivalent to 0. இப்போ இதை y காமன் எடுத்துருங்க. அப்போ y minus 2, இங்கே 4 காமன் எடுத்துட்டா y minus 2 equivalent to 0. இதை ஒர்க் அவுட் பண்ண என்ன வந்திருக்கலாம் y minus 4 y minus 2 equivalent to 0. அப்போ y equivalent to 4 y equivalent to 2. ஒய்க்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ ஒய்க்கு 2 வேல்யூனா அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கிடைக்கலாம் தனித்தனியாக பார்க்கணும். ஸோ கேஸ் 1 கேஸ் 2 தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒய் ஈக்குவலன்ட் டு 4னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 or 3 எதுலனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2, 8 by ஒய்ன்னு இருந்தது, ஒய்க்கு பதிலாக 4 எடுத்திங்கன்னா 2. அப்போ எக்ஸ் ஈக்குவலன்ட் டு 2ஆக இருந்தால் ஒய்யோட வேல்யூ 4. இது கேஸ் 1. கேஸ் 2ல் ஒய் ஈக்குவலன்ட் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 4. Therefore, the answers are x equivalent to 2, y equivalent to 4, z ஓட வேல்யூ 0. இது ஒரு பாசிபிலிட்டிஸாக இருக்கலாம். அப்படி இல்லைனா x equivalent to 4, y equivalent to 2, z equivalent to 0. இது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கலாம். ரெண்டு ஆர்டரில் எதுனாலும் ஆன்சராக வரலாம்.
இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஆன்சர்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுங்கிறப்ப நீங்கள் திருப்பி மேட்ரிக்ஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம கால்குலேட் பண்ண ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ கரெக்ட் தான். அப்படி இல்லைனா ஏதாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6, அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். we get the same result. கரெக்டாக தான் வரும். கரெக்டாக வந்தால் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ கரெக்டு, நம்ம ஒரு கிளியராக ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம் எக்ஸாம் ஹாலில் எழுதுகிறப்ப. அப்படி இல்லைனா நம்ம எழுதுனது ரைட்டாக தப்பாங்கிற ஒரு ஆசிலேட் மைண்ட்லேயே இருக்கணும். அதுக்காக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கும். And third problem பாருங்க, third subdivision, x plus y plus z equivalent to 9, x plus z equivalent to 5, y plus z equivalent to 7. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிவனில் இருக்கிற மேட்ரிக்ஸஸும் பார்த்தீங்கன்னா 3 rows and 1 column இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங்காக நம்ம ஈக்குவலண்ட்டாக எழுதிக்கலாம். அப்போ x plus y plus z equivalent to 9, x plus z equivalent to 5, y plus z equivalent to 7. இப்போ இதை சால்வ் பண்ணணும். 3 ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் அண்டர் இசட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ் அண்ட் இசட்டுக்கு பதிலாக நம்ம 5 அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹெவியாலாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 5 + y ஈக்குவல் டு 9. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு வர ஆன்சர் 4. அடுத்து இதே பேட்டர்னில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு தேர்ட் ஈக்குவேஷனுக்கு கம்பைன் பண்ணிங்கன்னா y + z வேல்யூ 7. அப்போ y + z பதிலாக 7 எடுத்துக்கலாமா? அப்போ x + 7 ஈக்குவல் டு 9. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2. இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we got z வேல்யூ 2 and 3 இதிலலாம் எடுத்துக்கலாம். அப்போ x + z equal to 5, 2 + z equal to 5னா z ஓட வேல்யூ 3. The values are x equal to 2, y equal to 4 and z equal to 3. நம்ம செக் பண்ணி பாருங்கள். x + y + z ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதுதான். அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வருதான்னு மட்டும் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, நம்ம செஞ்சது கரெக்டு தான், நம்ம கண்டிஷனுக்கு வரலாம். இன்னைக்கு கிளாஸில் எக்ஸசைஸ் 3.1ல் நம்ம 5 and 6 ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துருந்தோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதிக்கோங்க. உங்கள் நோட்ஸ் இதே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எப்படியெல்லாம் எழுதிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுனாலும் சொல்லலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட கண்டினியூட்டி ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.